ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்ன சைஸ் வெங்காயம் வந்துச்சு, அதனால் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் போடணும். இதை பொடிசாக தான் நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸாக இருக்க தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளியும் ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை. நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு சின்னதாக அதை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். ஏன்னா மிக்சியில் அரைப்படுறப்ப பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக அரையாது. அதுக்கப்புறம் வானல் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கியூப் பட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்ரு நிறைய பிடிக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும், நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதோட பூண்டு, இஞ்சி, தக்காளி, நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் ஒரு 15 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கணும். இதை எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டுக்கு பதிலாக சில பேர் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணோம்னா அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இந்த பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கலாம். பட்ரு மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கறனால இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நல்லா கிண்டி விட்டுறணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் கிண்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீரை நல்லா கொதிக்கிற அந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பன்னீரும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்யூப் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். ஆனால் பட்டரை ஆட் பண்ணுறப்ப ஃபைனலாக அதோட ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இப்போ நம்ம ஒரு 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சைடாக நான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன், அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வேணால் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா தான் இருக்கும். அதோட ரைஸ்க்கு வேணும்னா கூட போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.